தேர்ஸ்டே மார்னிங் காலையில் டிஃபன் தோசை, கார சட்னி, அப்புறம் நைட்டு அரைச்ச வெங்காய சட்னி. என்ன சட்னினாலும் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் என் ஒருத்திக்கு என்ன லஞ்ச் செய்கிறதுன்னு மாங்காய் இருந்தது. ஸோ உப்பு காரம் போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அதே சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி சரவணா போயிட்டேன். என் ஹஸ்பண்டையும் அங்கே டைரெக்டாக வர சொல்லிட்டேன் ஆஃபீஸ்லேருந்து. போயிட்டு வேலையாக சாப்பிட போயிட்டோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. பிரியாணி, 65, சாம்பார் ரைஸ் எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனி, அப்புறம் ரசமலாய் வாங்கினோம். ப்ரௌனி 50 ருபீஸ்க்கு ஒர்த்து. நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. முக்கியமாக அத்தான் பசங்களுக்கு கிஃப்ட்டும் அப்புறம் பாப்பாவுக்கு லஞ்ச் பேக்கும் தான் வாங்க போயிருந்தோம். ஸோ பெரியவனுக்கு பர்த்டே என்ன வாங்குறதுன்னு தெரில. பென்னா அவனுக்கு பிடிக்கும், அதனால பென் வாங்கினேன். சின்னவன் ஒன்று பெரியவன் ஒன்று வச்சுப்பான்னு. ஹையர் கிளாஸ் போகிறான், ஹைலைட்டர் யூஸ் ஆகும் படிக்கிறதுக்குன்னு அது வாங்கினேன். அப்புறம் செஸ் ஒன்று வாங்கினேன். லீவ் டேஸில் இருக்காங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் க்ராசரிஸ்லாம் வாங்கினேன். லிக்விடு, பாதாம் பிசின், மேகி, இந்த சாப்பிங் போர்ட் மைக்கான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. 120 130 தான். அப்புறம் ஜோக்ஸு, இது சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன். லிட்டில் ஹார்ட்ஸ், ரவா, மைதா, கோதுமை மாவு, டீ தூள். அப்பா அம்மா வராங்க, அதனால அதெல்லாம் வாங்கினோம். இல்லைனா நாங்கள் 2 பேர் பெருசாக குடிக்க மாட்டோம். அப்புறம் சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் பேகு, லஞ்ச் பாக்ஸு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கேரியர் தான் என் ஹஸ்பண்டுக்கு வாங்கினேன். டிமார்ட்டில் அது 280 தான், இங்கே 350, ஜாஸ்தி தான். பட் எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.